இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோன்ல பாத்தீங்கன்னா 4 பேர் 5 பேராப்பா? 5 பேரு. 5 பேர் பாத்தீங்கன்னா, என்ன ப்ரோ ஜாலி விலாக்ஸ்ல வீடியோ போடுறேன். ஒண்ணுமே வீடியோவா இல்ல. அவன் சொன்ன பிறகுதான் நான் ஒரு நாள் ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அப்பதான் கைஸ் கம்பேக் கொடுக்க போறேன் கைஸ் அப்படின்னு என்ன படம் வந்தது? குட் பேட் அக்லி போஸ்டர் மாதிரி என் மூஞ்சி வச்சு எடிட் பண்ணி கம்பேக்னு போட்டேன். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா யாரும் அடிப்போம். எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணன் அவனுங்க அடிச்சாங்கன்னா அப்படியே தூக்கி எறிய வேண்டியதுதான். அதாவது அடியில சொன்னேன். பாத்தீங்கன்னா 3 பேர் தான், 4 பேர். 1 2 இன்னொருத்தன் ஊர்ல இருக்கிறான், இன்னொருத்தனும் ஊர்ல தான் இருக்கிறான். வரேன்னு சொல்லிருக்கானுங்க, ஆனா வருவானுங்களே இல்லைன்னு தெரியாது. நான் வரேன்னு சொன்னேன், ஆனா வந்துட்டேன். அதுதான் இப்போ என்ன சர்பட்டா படத்துல இருந்து அதுக்காக காத்து நீர் வீடியோ போட்டுட்டோம். அந்த அவன் அந்த பிறகு கம்பேக் போட வேண்டியது அவனுக்கு. ஓகே சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. எப்படி வெள்ளையா அழகா தெரியல இப்போ. அதாவது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும். மூஞ்சில வந்து பிளாக்கா குவாலிட்டி ஒரு கேமரா வாங்கணும் சார். குவாலிட்டி சொல்ல முகம் வந்து கிளியரன்ஸா தெரியணும். அதனால சொல்றேன் சார். பிறக்கும் போது என்ன சார் குவாலிட்டியா சார் பிறக்கும் போது இதெல்லாம் பார்த்தாலே தெரிகிறதா இல்லதானே சார்? என்ன சார் இப்ப என்ன சார் மூஞ்சிக்கு ஃபேஷியல் பண்றதுன்னு அதை பண்றதுன்னு இருக்கிற மூஞ்சியும் அட இந்த வச்சிடறாங்கப்பா. கிரீம் வந்தது வந்துச்சு. நிறைய பாய்ஸ் கிரீம் யூஸ் பண்றாங்க. அந்த கிரீம் போட்டே அவங்க மூஞ்சிய அசிங்கமா கீறாங்க. அந்த கிரீம் யூஸ் பண்ணாம இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாதான் இருக்கும் முகம். அவ்வளவுதான். இதை ஷார்ட்ஸ் எடுத்து நிறைய பிராண்ட் காரங்கெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு ஜோக்கர் மாதிரி. இதுக்கு காப்பிரைட்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்க வந்து என் பாட்டை நீ ஏன்டா போடுற அப்படின்னு கேட்க மாட்டோம். நம்ம பாட்டு வந்து நம்மளுக்கு தான் பெருமை. ஓகேவா? நீங்களே காப்பாத்திதான் போடுறீங்க, அது என்ன உங்களுக்கு தெரியாதா? என்ன சார் உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா டொமேட்டோ சட்னி ஐயா? அது இல்ல, பாட்டு எடுக்கிறவங்க எல்லாம் காப்பிரைட் எல்லாம் எடுக்கிறாங்க. இங்கிலீஷ் பாடத்துல இருக்கிற மியூசிக்ல இருந்து எடுத்தெல்லாம் பாட்டு கிரியேட் பண்றாங்க. அந்த இருந்து அப்போ நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுக்கூடாதா? அவங்களும் காப்பிரைட் பண்றாங்க, நம்மளும் காப்பிரைட் பண்றோம். அவ்வளவுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. காப்பிரைட் பண்ணாலும் அதுக்காக நம்ம கேஸ் கொடுக்குறது அது கொடுக்குறது என்ன சொல்றோம்ப்பா? ஓகே. அதனால வந்து இந்த நம்ம சேனல் போட்டோ லோகோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் யாரை பார்த்து காப்பி அடிச்சிருக்கேன்னு. அதனாலதான் பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. சரி விடுங்க சார், இருக்கு சார். நல்ல வாசனை வச்சுக்கிட்டு தலைவா தோனி அப்படின்னு காலில் எல்லாம் உள்ளவராரு. அது வந்து போட்டிருப்பேன். இந்த மஜா விளாக்ஸ்ல ஆரம்பிச்சுனே தவிர அந்த கோயில் சீரிஸ் ஒண்ணு எடுத்தேன், அதை போட்டிருப்பேன். ஐயா அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷனை மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுவும் ஒரு கம்ப்ளைண்ட் எடிட் பண்ணி போட்டுறேன், கமிங் சூன் வீடியோ. அவ்வளவுதான். அந்த கோயில் கூட வீடியோவே வரல, அந்த டிலீட் ஆயிடுச்சு. அதை பார்த்தேன் நீ? இவரு மட்டும் பேசி வீடியோ போடுவாரு. நான் எனக்கு கேமராமேன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்க கூப்பிட்டா வர மாட்டாங்க. சரி, ஏன்னா அவங்க வந்து சொல்லிட்டு ஒரு மாசம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. வீட்டுல திட்ட போறாங்க. அது இல்ல, வீட்டுல திட்ட போறாங்களே இல்ல, பசங்க ஸ்கூல்ல கலாய்ப்பானுங்க, அதனாலதான் பயப்படுறானுங்க. இல்லன்னா இப்போ பாத்தீங்கன்னா